இந்த ஆன்லைன்ல வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா கூரியர் பண்ணியிருப்போம். ஸோ கூரியர் பண்ணுறப்பையும் சரி, இல்லாட்டினா இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் இதுலேயும் சரி. இதில் வந்து எப்படின்னாக்கா ஒரு கிளியர் டெஸ்டினேஷன் இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் எங்கே போய் சேரணுங்கிற அந்த எண்டிங் பாயிண்ட். அதுதான் டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடுறது இல்லை. டெஸ்டினேஷனில் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பில் நீ வாங்குறேன்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பிளேஸ் ஆர்டரா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா தட் இஸ் அந்த இடத்துல சேல்ஸு அப்ரூவல் ஆகும். இந்த ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு அப்புறம் என்னன்னாக்கா டிஸ்பேட்ச். அந்த ஸ்டாக் செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் பண்றாங்க. டிஸ்பேட்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா டிரான்சிட்ல இருக்கு அப்படின்ட்டு வரும். தென் ஃபைனலாக டோர் டெலிவரி வந்துடுது. ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம நேவிகேட் லைவாக பண்ண முடியும் இல்லையா? எதை பொறுத்தவரையிலும் ஒரு ஏர்கிராஃப்டை பொறுத்தவரையிலும் கிளியர். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே சாதாரணமான ஒரு பார்சல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனாலே அங்கே வந்து ஒரு நேவிகேஷன் இருந்ததுன்னா நமக்கும் திருப்தியாக இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ண பொருள் இல்லைன்னா நம்ம அனுப்பிச்ச நமக்கு வர வேண்டிய பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். புரியுதா? இதே மாதிரி தான் நாம இந்த அகாடமிக்காவும் நாம பண்ணியே ஆகணும். ஸோ அகாடமிக்கா பண்ணுறப்போ சில அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதை அதை எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ தட் பேரண்ட்ஸும் கவலை இல்லாமல் இருக்கணும். நீ எங்கே இருக்கங்கிறத சொல்லணும் இல்லை. அப்போ எல்லா பேரண்ட்டும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன? இங்கேருந்து இங்கே 100% எதிர்பார்ப்பாங்க. கரெக்டா? இது 100% போகணும். இந்த 100% போகணும்னா அப்போ ஒவ்வொரு எண்டு இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டினா தானே கிடைக்கும். அப்படியே வந்துருமா? ஒரே ஜம்ப். அப்போ நம்ம இந்த டிஃபரன்ஷியல் அப்ரோச் கால்குலஸ்ல சொல்றோம்ல, டிஃபரன்ஷியல் அப்ரோச் சின்ன சின்னதா சின்ன சின்னதா. அப்போ அதனால தான் நம்ம சொல்றோம் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. இதுல எங்கேயாவது தொய்வு விழுந்ததுன்னா ஃபர்தரா மூவ் ஆகும். அப்ப அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்டகிரேட் பண்ணோம்னா டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் இருக்கணும். டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் இருக்கணும்னா டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கணும். டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கணும்னாக்கா கண்டினியூட்டி இருக்கணும். கண்டினியூட்டி இருக்கிறதுக்கு எந்த கேப்பும் இல்லாம இருக்கும். கரெக்டா? இப்போ இதுல ஏதாவது கேப் வந்ததுன்னா நமக்கு புக் டு பிரெயின் வந்து போய் சேர்றது இல்ல. அப்போ இதுல என்னென்ன ஸ்டேஜஸ், மெயினான ஸ்டேஜஸ் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, தயவு செய்து ஃபிளாஷ் கார்டை கண்டிப்பா போடுங்க. இந்த ஃபிளாஷ் கார்டு போடுறதுங்கிறது ஒரு ஸ்டேஜ். இப்ப நான் வந்து எல்லாத்தையும் 10 விதமான டாஸ்க் வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி. அப்போ நான் கேட்கறதெல்லாம் உங்க பேரண்டா இருந்தாலும் சரி, உன்ன நீயே கேட்டுக்கலாம். இல்லாட்டினா நான் கேட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கலாம். தப்பே கிடையாது. என்ன? நானு ஃபிளாஷ் கார்டு முடிச்சாச்சா? சரியா? இந்த ஃபிளாஷ் கார்டுல நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன? ஃபிளாஷ் கார்டுல நீ பண்ண வேண்டியது டாபிக் ட்ரீ. இந்த டாபிக் ட்ரீ லிஸ்ட் ஆஃப் டாபிக் போடுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? எல்லாம் லெஸ் தேன் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ், டெஃபினிஷன், அதில் உள்ள சிம்பல் எல்லாத்தையும் ஃபிளாஷ் கார்டு போட்டுருணும். அதுக்கப்புறம் அதில் உள்ள டேட்டா, ஈக்குவேஷன், ஃபார்முலா வந்ததுன்னா அதையும் தரவா பண்ணணும். இப்போ நீங்க எழுதுனது பத்தாது. நான் சொல்ல பயன்படுறது எழுதுனது பத்தாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கேருந்து அதை ஒர்க் ஷீட்டா போட்டு பார்க்கணும். இந்த ஒர்க் ஷீட்டா போடுறதுக்கு தான் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஃப்ளாஷ் கார்டில் போட்டோம்னா இது அத்தனையும் என்ன பண்ணணும்? ஆன்லைனில் பண்ணணும். ஆன்லைனில் தான் நான் உனக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பேன். வேர்ட் சர்ச் பண்ணுறது. சப்போஸ் ஆன்லைனில் நமக்கு ஸ்டக் ஆயிடுச்சுனாக்கா ஷீட்டாகவே கொடுத்துரும். அதுலேயே ஷேடும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிராஸ்வேர்ட் பசில் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருந்ததுன்னா பண்ணுறது. அப்படி இல்லாட்டினாக்கா எம்சிக்யூ பண்ணிட்டோம்னாக்கா அப்போ இந்த டேர்ம்ஸு, டெஃபினேஷன்ஸு, ஃபார்முலா இதெல்லாம் தயாராகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. இதை முடிச்சிட்டோம்னாக்கா அப்போ கம்ஃபர்டபுளாக நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது ஸ்டேஜை முடிச்சாச்சு. அப்படிதானே?
புரியுதா? 3வது ஸ்டேஜ் என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் தான் மெயின். அங்க தான் சயன்ஸ் சப்ஜெக்ட்ஸா இருந்தாக்க கான்செப்ட் மேப் பண்ண சொல்லியிருக்கு. இல்லையா? கான்செப்ட் மேப் எப்படி பண்றதுன்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேத்ஸா இருந்தா எப்படி பண்ணலான்னு இருக்கேன். எம்பிஎம் மாரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. மாடல் ப்ராப்ளம் மேப்பிங் மாரி பண்ணு. அப்போ இதுல என்னென்னலாம் கிராபிக்ஸ் வருது, அது வந்து இன்ஃபோகிராபிக்ஸா தனியா போட்டீங்கன்னா, இந்த டயகிராமும் நமக்கு தரோவா இருக்கும். டயகிராம் ரிலேட்டட் இது என்னென்ன பார்ட்ஸு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராப்ளம் சால்விங்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் சம்ஸ் 2யும் போடணும். போட்டுட்டு ஊருக்கு முன்னாடி நம்ம வந்து மிசல்னேயஸ்ல போய் நின்னுட்டு இருந்தோம்னா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மிசல்னேயஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதையும் போடலாம். அடிஷன் ப்ராப்ளம்ஸும் மிசல்னேயஸ்னா எது வேணா போடலாம். புக்லேருந்து தானே இல்ல. அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் என்ன ஒரு ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இல்லாட்டா கொஸ்டின் பேங்க்லேருந்து இல்லைன்னா நான் கொடுக்குற கொஸ்டின் செட்லேருந்து எது வேணால் பண்ணலாம் இது மெசலேனியஸ் புரியுதா அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடுது இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பார்க் நோட்ஸ் ஆயிடுது நான் சொல்ல புரியுதா அப்போ இது ஸ்பார்க் நோட்ஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கே தெரியும் இப்போ எது எதில் போடுறோம் இது வந்து ஃபுல்லாக A4ல போடுறோம் கரெக்டா இதெல்லாம் எதில் போடுறோம் ஃப்ளாஷ் கார்டில் தான் போடுறோம் இது வந்து ஆன்லைன்ல பண்றோம். இது ஃபிளாஷ் கார்டுல பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜ நீ கடந்துட்ட. ஓகே சார் நான் 3வது ஸ்டேஜ கடந்துட்டேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ற? நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஒழுங்கா செக் பண்றதுக்கு தான் இந்த சீக்ரெட்டே. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சீக்ரெட்டே வர முடியும். ஸோ அப்ப இந்த சீக்ரெட்ல நீ என்ன பண்ற? கொஸ்டின்ஸ வாங்கிட்ட லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ல கூடுமான வரையில நீ இதெல்லாம் பண்ணோனயே லெவல் 1லயே 60% வந்துரும் கண்டிப்பா. புரியுதா? ஸோ அப்போ 16 அதையும் விடக்கூடாது. மிச்சம் உள்ள 40யும் அடிச்சு 100% மாத்திட்டாக்க, அப்போ இட் மீன்ஸ் நீனு அந்த என்டையர் சாப்டர கவனமா, தெளிவா முடிச்சுட்ட. அப்போ அந்த புக்ல உள்ள கன்டென்ட் 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு பிரெயினுக்கு. பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுனாக்க அது மறந்துடக்கூடாதே. புரியுதா? அத ரீகேப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அங்கேருந்து சில ரிவிஷன்ஸ் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்ப இந்த ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும். புரியுதா? ஸோ, அப்ப அந்த ரிவிஷன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டெஸ்ட், கிஸ்ட்ன்னு வச்சுட்டு, மறுபடியும் புக்ல ஏதாவது டவுட் கிட்டு இருக்கா? அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிட்டு, விடுபட்ட இதெல்லாம் மறுபடியும் போட்டோம்னாக்கா, ஒரு 2, 3 சைக்கிள்ல ஒரு என்டையர் சாப்டர் கிளீனா முடிஞ்சிரும். புரியுதா? ஸோ, இத நீங்க ஒழுங்கா பண்ணீங்கனாலே போதும். நீங்க இதுல எத்தன பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னு உங்கள நீங்களே கேட்டேன். ஸோ, இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. எனி டவுட்?